ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம். நான் உங்கள் ஆர்ஜி ஜமால் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அண்ட் என்னுடைய சப்ஸ்கிரைபர் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவில்பட்டியிலேருந்து கிட்டத்தட்ட 14 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் காமநாயக்கன்பட்டி. இந்த காமநாயக்கன்பட்டியில் என்ன ஒரு திருவிழா அப்படின்னு கேட்கும் பொழுது, கிறிஸ்தவ மக்கள் எல்லாருமே ஜெகஜோதியாக ஒரு ஸ்தம்பிக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த பரலோக மாதா கோவில் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி இந்த கோவிலில் என்ன தான் இருக்குது, அப்படி அந்த கோவிலுடைய செலிப்ரேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ நாம் பார்க்க போய்கிட்டு இருக்கிறோம். இந்த ரோடு என்ன ரோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவில்பட்டியிலேருந்து பசுவந்தனை ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரோட்டின் வழியாக தான் நாம் அங்கே இந்த காமநாயக்கன் பட்டிக்கு நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். அங்கே என்ன நடக்குது, அந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இன்னும் சற்று நேரத்தில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த பரலோக மாதா கோவிலுக்கு வர்ற பக்தர்கள் எல்லாருமே எப்படிலாம் நேர்த்திக்கடனை செலுத்துகிறாங்க, தங்களுடைய வேண்டுதலை எப்படிலாம் நிறைவேற்றுறாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக காட்டுறேன். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுடைய பிரம்மாண்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் காட்டுறேன். அண்ட் ஒரு மாதாவினுடைய தேரை வந்து இழுத்துட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த தேரை கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு அங்கே நின்று காட்டுறேன். அது எப்போ திறப்பாங்க, எப்போ அந்த தேரை இழுத்துட்டு வருவாங்கன்னு தெரியல. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு மணி அல்ல 2 மணி வாக்கில் தேர் இழுத்துட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த காட்சியும் கண்டிப்பாக உங்களுக்கு நான் நிச்சயமாக காட்டுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் என்ன இருந்தாலும் சரி நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு கிறிஸ்தவ மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்டு அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் நம்மளுடைய சேனல் ஆர்ஜி ஜமால் இந்த சேனலை கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வழியாக நம்ம ஒரு அரை மணி நேரம் ட்ராவலுக்கு பிறகு நாம் இந்த காமநாயக்கன்பட்டி அப்படிங்கிற ஊரை கண்டிப்பாக நம்ம வந்து அடைஞ்சிட்டோம். அந்த போர்டை கூட நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த வர்ற வழியிலேயே நிறைய மக்களுடைய பேனர்ஸ்லாம் வச்சு வரவேற்பு அளிச்சிருந்தாங்க. இப்போ நம்ம அந்த காமநாயக்கன்பட்டியில் இருக்கக்கூடிய இந்த பேராலயம், அந்த பேராலயத்துக்கு உள்ளே வந்துட்டோம். இதுதான் அந்த பரலோக மாதா பேராலயத்தினுடைய நுழைவாயில். எங்கே பார்த்தாலுமே நிறைய மனிதர்களுடைய தலைகளாக தான் இருந்துச்சு. அவ்வளோ கூட்டம். நல்ல பிரசித்தி பெற்ற கோவில்னு நினைக்கிறேன். இதை நம்ம ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்க வந்திருக்கிறோம். கண்டிப்பாக அடுத்தடுத்து என்ன நிகழ்வுகள்லாம் இருக்குதுங்கிறத கண்டிப்பாக நான் காட்டுறேன். இது என்ன பிரச்சனை அப்படின்லாம் தெரியல. திடீர்னு ஒரு 2 பேருக்கு மத்தியில் நிறையா ஃபைட் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அதை ஏதாவது போலீஸ் கொஞ்சம் கண்ட்ரோல் எடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இன்னொரு ஆர்ச்சும் காணப்பட்டுச்சு. அந்த ஆர்ச்சுக்குள்ளேயும் சரி நிறையா வீடுகள் இருந்துச்சு. அந்த ஆர்ச் பேருமே புனித மெக்கோல் தி தூதர் நுழைவு வாயில் அப்படின்னு போட்டிருந்துச்சு. அண்டு சிறு சிறு வியாபாரிகள், இந்த பேக்கு கடைகள்லாம் நீங்கள் அங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன பொம்மையாக இருக்கட்டும், நிறையா கூல்ட்ரிங்க்ஸ் ஐட்டமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சிறு தொழில் வியாபாரிகள் நிறைய கடை அங்கே இருந்துச்சு. இந்த ஆலயத்துக்கு முன்னாடியும் நிறையா நபர்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கக்கூடிய காட்சியை நீங்கள் இப்போ கண்கூடாக பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. நிறையா பேர் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் அந்தந்த கோயில்களுக்கு காணிக்கை செலுத்தும் விதமாக அந்த மாதிரி காணிக்கை ஐட்டங்கள்லாம் வச்சுருந்தாங்க. அந்த காணிக்கை கூட மட்டும் இல்லாமல் நிறைய மெழுகுவர்த்தியை ஏந்தி அங்கே தன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த காட்சியும் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இப்படி பரலோக மாதா கோவிலில் பெரிய ஃபங்க்ஷன் நடக்குமா? இப்படி இந்த காமநாயக்கன்பட்டி ஊர் எங்கே இருக்குது இப்படிலாம் எனக்கு தெரியாது. ஆனால் கோவில்பட்டிலேருந்து ஒரு 14 கிலோமீட்டரில் இருக்குதுன்னு சொல்லி நம்ம மச்சான் சொல்லியிருந்தாங்க. அதனால் நம்ம மச்சான் கூட தான் இந்த விலாகை கண்டிப்பாக அந்த கிறிஸ்தவ மக்களுக்கு கண்டிப்பாக காட்டிடணும், இந்த மாதாவை எப்படியாவது அவங்களுக்கு காட்டிடணும், அவங்க பார்த்துடணும்னு சொல்லி காட்டிக்கிட்டு இருக்கிறேன். காமநாயக்கன்பட்டியில் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு வெளியூர்லேருந்து வந்த மக்கள்லாம் தங்குவதற்கு ரொம்ப ஹோட்டல் லார்ஜ்லாம் அங்கே எதுவுமே கிடையாது.
இப்படியே தனியாக தெருக்கல்ல ஒரு ஓரமாக தாட்டை துண்டையோ விரிச்சுக்கிட்டு அழகான முறையில் படுத்திருக்காங்க. இங்கே எதுக்கு படுத்திருக்காங்க அப்படின்னா, அந்த தேர் வந்து இந்த வழியாக சுற்றி வரும், பவனி வரும் அப்படிங்கிறாங்க. அப்படி சுற்றி வர்றதுனால தான் இங்கே தூங்குறாங்களாம். அது ஒன்று மட்டும் இல்லாமல் இங்கே போர்டு பார்க்கலாம், தெருக்கல்ல வாகனங்கள் மெதுவாக செல்லணும் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. ஏன்னா படுத்து கிடக்கக்கூடிய ஏரியாக்களாக இருக்குது, மக்கள் தூங்குறாங்க, அதனாலேயே ஸ்லோவாக போகணும்னு சொல்லி அந்த போர்டெல்லாம் வச்சுருக்கிறாங்க. கோவில்பட்டியை சுற்றி இருக்கக்கூடிய நிறைய கிராமங்களிலிருந்து இந்த பரலோக மாதா கோவிலுக்கு நிறைய மக்கள் வந்திருக்கிறதுனால அவங்க எந்த மிட்நைட்டாகவே இருந்தாலும் அவங்க கூடிய விரைவில் வீடை அடைஞ்சு சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லியே தமிழக அரசாங்கம் இந்த மக்களுக்காக சிறப்பான பேருந்துகள் எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட திருநெல்வேலி, நாகர்கோவிலில் இருக்கக்கூடிய பேருந்துகளையும் இந்த ஃபங்க்ஷனுக்காக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. இந்த பரலோக மாதா கோவிலுக்கு இதுதான் முன்முகப்பு. நல்ல ஒரு அழகான டிசைனில் ஒரு ஏ ஷேப்பில் நிறையா ஸ்டார்ஸ்லாம் பொறிச்சு அழகான முறையில் ஒரு முன்முகப்பு இருந்துச்சு. இந்த தூய பரலோக மாதா திருத்தல பேராலயம் கமநாயக்கப்பட்டின் போட்டதோடு மட்டும் இல்லாமல் கீழேயும் மலையாளத்துலேயும் நிறையா பெயர்கள் எழுதியிருந்தாங்க. அண்ட் அந்த போர்டு இந்த சைடு இருந்தாலும் இந்த சைடு அதே மாதிரி தூய பரலோக மாதா கோவிலை வந்து ஹிந்திலையும் எழுதியிருந்தாங்க. அப்போனா நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, நிறையா ஸ்டேட்டில் இருந்தும் இந்த கோயிலுக்கு வராங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வந்துச்சு. நிறையா கேரளா மக்கள் வராங்களாம், மகாராஷ்டிரா மக்களும் இந்த கோயிலை தேடி வராங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். கண்டிப்பாக அவங்களும் வந்து நிறையா வகையில் இந்த கோயிலுக்கு வந்து நிதி உதவிகள் செலுத்தி, காணிக்கைகள்லாம் செலுத்தி இந்த கோயிலுக்கு, இந்த ஃபங்க்ஷனுக்கு நிறைய உதவிகளாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டிருந்தோம். இந்த வாழை தோரணங்கள் வந்து இந்த ஃபங்க்ஷனை கட்டியிருந்தாங்க. அந்த வாழைக்காயுமே ஒரு சிறப்பாக நினச்சி நிறையா மக்கள் அந்த வாழைக்காயுமே எடுத்துகிட்டு போகக்கூடிய காட்சி அங்கே நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க.
அண்ட் இதுதான் அந்த தேர். அந்த தேரை வந்து இதுக்குள்ளே தான் வச்சுருக்காங்க. அந்த தேருக்கு இவ்வளோ பெரிய கேட்டு வச்சுருக்குறாங்க. அந்த கேட்டு மேலே ஏறி அதை திறந்து அந்த தேரை வெளியே கொண்டு வராங்க. இப்போ தான் அந்த மாதா கோவிலினுடைய தேரை வந்து இழுக்க போகிறாங்க. கண்டிப்பாக அந்த தேர் வந்து உங்களுக்கு சைடில் வேணால் ஒரு சின்ன ஷேப்பில் உங்களுக்கு போர்ட்டல் ஷேப்பில் நான் காட்டுறேன். பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கு தமிழ்நாடு காவல்துறையினருக்கு மாதா நற்பணி மன்றத்தின் சார்பாக பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பரலோக மாதா கோவில்லையும் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு. அந்த பரலோக மாதா கோவிலினுடைய இளைஞர் பாசறை வந்து அந்த பிரச்சனையை தீர்த்தும் வச்சாங்க. அதெல்லாம் நல்ல செயலாகவே இருந்துச்சு. அந்த கோவில்லையே 2 தேர்கள் இருந்துச்சு. இதை 2வது தேரை ஓப்பன் பண்ணுறாங்க. கொஞ்சம் அந்த சிவகாசிலேருந்து கொண்டு வரப்பட்ட வெடி பொருட்கள் வந்து நல்லாவே பிரபலமாக தான் இருந்துச்சுன்னு சொல்லலாம். சின்ன சின்ன புகை மூட்டங்கள் வந்து கலர் கலராக புகை மூட்டங்கள் ஏற்படுத்தினாங்க. அது ஏதோ அந்த பக்தர்கள் அந்த மாதாவை வந்து பார்க்கும் பொழுது அந்த புகைகள்லாம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சோ அப்படின்னு கொஞ்சம் தோணுச்சு. அது அங்கே உள்ள நிர்வாகிகளுமே புகையானைங்கன்னு சொல்லக்கூடிய காட்சியும் ஏற்பட்டுச்சு. இங்குள்ள மாதா கோவில் எப்படிப்பட்டது அப்படிலாம் தெரியல. அந்த சிலைகள்லாம் எப்படிப்பட்டதுன்னு தெரியல. இருந்தாலும் அங்கே வந்த சிஸ்டர்ஸ்லலாம் கேட்டோம். அப்போ அந்த மாதாவுடைய சிலை வந்து தங்கத்தால் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த பரலோக மாதா கோவிலுக்கு வந்திருந்த மக்களையும் என்டர்டைன்மெண்ட் பண்ணணும்னு சொல்லியே நிறைய விஷயங்கள் வச்சுருந்தாங்க. அதையும் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எல்லா பொருட்களுமே சில பொருட்கள்லாம் ₹100க்கே கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ஆச்சரியமாக இருந்துச்சு. அண்டு பல ராட்டினங்கள்ங்க, கண்ணுக்கு எட்டின தூரம் நிறைய ராட்டினங்கள் இருந்துச்சு. நிறைய விதவிதமான ராட்டினங்கள் இருந்துச்சுன்னே சொல்லலாம். அதெல்லாம் மக்கள் ஏறி உட்காந்து நல்ல முறையில் மகிழ்ச்சியாக அந்த செலிப்ரேஷனை கொண்டாடிக்கிட்டு இருந்த காட்சி தான் இது எல்லாமே.
அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பற்றி நிறைய கருத்துக்கள் உங்களுக்கு மனசில் தோன்றினாலும் அந்த கருத்துக்களெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனல் ஆர்ஜே ஜமால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து உங்களை ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் நான் உங்கள் ஆர்ஜே ஜமால்.